ஹாய் கைஸ், வெல்கம் டு Raghulan. ஸோ இது வந்து நம்ம யாருக்குமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அபவ் அண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆர் வி லிவிங் இன் அ சிமுலேஷன். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் படத்தில் வரமே நம்ம ஏதோ சிமுலேஷனில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, பட் ஹவு இஸ் இட் பாசிபிள் ராகுல், நம்ம வந்து வி ஆர் ஃப்ளஷ் அண்ட் பிளட் அண்ட் வி ஃபீல் எவ்ரி திங் இஸ் ரியலிஸ்டிக். நம்ம கையிலேருந்து வெட்டினா ரத்தம் வருது, வி ஃபீல் பெயின் அண்ட் ஈவன் நம்மளோட உடம்பே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் மிஷின். ஏன்னா இட் இஸ் காட் டைஜஷன், நியூட்ரான்ஸ், நம்ம பிரெயின்ஸ்குள்ளார பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நியூரல் நெட்ஒர்க்ஸ் இருக்குது. அண்ட் ஸோ லைக் லங்ஸ் இருக்குது, வி ஆர் ப்ரீதிங், அதுலேருந்து ஆக்சிஜன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அதை நம்ம செல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறோம். இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் நம்ம உடம்புக்குள்ளார இருக்குது. இது இல்லாமல் வந்து எக்கச்சக்க ஆர்கனிசம்ஸ் இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெட்டபாலிசம் எல்லாமே இருக்குது. அண்ட் எப்படி இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான சிமுலேஷன் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்னர்ஸ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து இந்த ஷூட் பண்ணுறப்ப கார்னர்ஸ் கிட்டக்க போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே நம்ம உடம்பு வந்து ஹாலோவாக தெரியும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஓகே இது அவ்வளோதான் கேம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கேம் டெக்னாலஜி நம்மளுக்கு அவ்வளோதான் கேமிங் டெக்னாலஜி அப்படின்ட்டு. வேறு இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து GTA ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. இட்ஸ் லைக் எவ்ரி திங் இஸ் ரியலிஸ்டிக் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஹை ரெசல்யூஷன். ஒரு நார்மலான நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டிங் பவரை வச்சுக்கிட்டு அந்தமாரி ஒரு 3D வேர்ல்டு, இட் இஸ் சிமுலேஷன். GTA நீங்கள் பார்க்குறது வந்து இட் இஸ் சிமுலேஷன். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் அவ்வளோ ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் வந்து ஒரு 16 GB 8 GB ரேமில் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண பிசி வித் வெரி வெரி நார்மல் சிபியூவில் ரன் ஆகுது, வித் ஸ்மூத்தாக ரன் ஆகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், we are talking about a civilization just like say around 10,000 years more advanced than us அப்படின்ற மாதிரி 10,000 to 50,000 years more advanced than us. ஸோ அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டான சிவிலைசேஷனுக்கு கம்ப்யூட்டிங் பவர் வந்து எவ்வளோ இருக்கும். நம்ம கிட்டக்க இருக்கிற GTA, இன்றைக்கி பார்க்குற GTAவே கொஞ்சம் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்ட் ரியாலிட்டி, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீப்புள் கெட்டிங் எப்படி சொல்கிறது ஃபெட்டீக். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் ஆக்சுவலி லுக்ஸ் வெரி ரியலிஸ்டிக். இட்ஸ் கன்ஃபியூசஸ் இஸ் பிரெயின். ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி கிட்டக்க வர மாதிரிச்சுன்னா தே கெட்டிங் ஸ்கேர்ட் பிகாஸ் இட் லுக்ஸ் வெரி ரியல் டு தெம். அண்ட் ஆக்சுவலி இட் இஸ் கிராஃபிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ரியல். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டிங் பவர், அந்த அளவுக்கு வந்து ஒரு சிமுலேஷன் டெக்னாலஜி வந்து we are able to achieve in a matter of let's say around 20 yearsல நம்ம வந்து we are able to achieve it. அண்ட் ஸோ கம்மிங் டு திஸ் ஒன், ஸோ நம்மளோட சிமுலேஷன் பவர் வந்து 20 இயர்ஸில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தால் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கெலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இன்றைக்கு வந்து we are able to achieve our own simulation. And just imagine 50,000 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து how powerful it could be. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுக்கு வந்து ஜெனரலாக சில விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன் அப்படின்ட்டு ஒரு கொஷின் இருக்குது. ஒன்று வந்து எனக்கே நார்மலாக தோன்ற ஒரு கொஷின்னா, எதுக்கு வந்து நம்ம வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் ரூல்ஸ், எதுக்காக வந்து நம்ம வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் லிமிட்ஸ் அண்ட் ரூல்ஸ். ஸோ லாஸு, லிமிட்ஸு, ரூல்ஸு, இதை வச்சு ஏன் வந்து நம்ம வேர்ல்டு வந்து ப்ரீடிஃபைன்டாக இருக்குது. நம்மளோட ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், யூ டேக் எனி இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயுமே சரி, தெர் இஸ் ஆல்வேஸ் எ லிமிட். தெர் இஸ் ஆல்வேஸ் ஒரு ரூல் இருக்குது. தெர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் லைக் இட் ஹேஸ் டு கோ பை த லா. ஸோ இப்படின்ற ஒரு 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 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி வந்து இது வந்து எவ்ரி திங் இஸ் பவுண்ட் பை ரூல்ஸ், எவ்ரி திங் இஸ் பவுண்ட் பை லிமிட்ஸ், ஹவு இட் இஸ் பாசிபிள். ஸோ அது வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃபிசிக்கலாக நம்ம யோசிக்கிறப்போ ஓகே பெட்ரோலை வந்து நம்ம நெருப்பு வச்சா பற்றிக்கும் அண்ட் விச் இஸ் ஓகே. ஏன்னா பெட்ரோலுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது வந்து பற்றிக்கும், விச் இஸ் ஓகே. பட் அதேமாரி வந்து கெரோசினும் பற்றிக்குது, இப்போ தண்ணி பற்றலை. ஸோ அண்ட் அதேமாரி வந்து லெட்ஸே இப்போ வந்து சில பர்டிகுலர் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் ஃப்ளேமபிள். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளாஷ் பாயிண்ட்டில் வந்து ஒன்றுக்கும் ஃப்ளேமபிள் கெப்பாசிட்டி. அஃப்கோர்ஸ் இட் இஸ் காட் த கெமிக்கல் கம்போசிஷன் இருக்கிறதுனால அது நடக்குது. பட் எப்படி வை தீஸ் ரூல்ஸ் எக்ஸிஸ்ட்? ஸோ ஏன் வந்து இந்த ரூல்ஸ் இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே எதுக்கு வந்து ஆட்டம்ஸ் வந்து ஒவ்வொரு ஆட்டம்ஸ்லேயும் வந்து ஏன் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது, வை தே ஹாவ் டு ஸ்டிக் டுகெதர். ஸோ இது எல்லாம் இந்த வை டூ தே ஹாவ் டு எக்ஸிஸ்ட் லைக் திஸ். ஸோ நம்மளோட டிஎன்ஏ வந்து ஏன் வந்து ஒரு 4 ஸ்ட்ராண்டில் இருக்குது அண்ட் நம்மளுக்கே வந்து 48 குரோமோசோம்ஸ் இருக்குது. அண்ட் இந்தமாரி விஷயம்லாம் வந்து வை திஸ் இஸ் ஆல் எவ்ரி திங் இஸ்
ப்ரீடிஃபைன்ட். இது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு கேம் டெவலப்பராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேம் வந்து ரூல் இல்லாமல் டெவலப்பே பண்ண முடியாது. ஸோ ஐதர் யூ டேக் இட் GTA ஒரு மைன்கிராஃப்ட், நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எவ்ரிதிங் யூ ஹேவ் டு டூ இட், யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை த மின் மேக்ஸ் வேல்யூ. சிம்பிள். நீங்கள் வந்து ஆக்சுவலி க்ரியேட் பண்ணுற, நீங்கள் பார்க்குற விளையாடுற எல்லா கேம்லேயும் வந்து ஒரு மினிமம் வேல்யூ இருக்கும், ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். அண்டு மிச்சது எல்லாமே அதுக்குள்ளார மட்டும்தான். ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைன்கிராஃப்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் மெட்டீரியலில் நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா 10 டைம்ஸ் நீங்கள் அடிச்சிங்கன்னா உடையும். இதே இன்னொரு பர்டிகுலர் டேகரில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அது 20 டைம்ஸ் அடிக்கணும். ஏன்னா அது வந்து மச் மோர் லெஸ் ஹெவியர் டேகர் அந்த மாதிரி. அண்ட் இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம கேம்ஸில் டெவலப்பர்ஸ் வந்து பண்ணுறது, நம்ம விளையாடுறது வந்து வி நோ தேட். பட் இன் ரியல் லைஃப்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தீஸ் ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளை. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ லைக் ஒய் திஸ் வேர்ல்ட் இஸ் பில்ட் ஆஃப் ரூல்ஸ், தட்ஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் வந்து வி ஆர் அன் இன்டெலிஜென்ட் ஸ்பீசிஸ். ஸோ நம்ம வந்து வி ஆர் நாட் ஃப்ளூக் ஆஃப் நேச்சர். ஏன்னா நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டாக இல்லைனாலும் லெட்ஸ் சே ஹியூமன்ஸ் டோன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஒரு சினாரியோவில் நீங்கள் பார்த்தாலும் ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இந்த கெப்பாசிட்டியில், இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸோட லைஃப் ஸ்பேன் வந்து லெட்ஸ் சே அரௌண்ட் 6 months to 3 years நினைக்கிறேன் மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன். அண்ட் அவ்வளோ அந்த ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தி அமௌண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆக்டோபஸ் கெயின்ஸ் இஸ் மச் மோர் கிரேட்டர் தென் ஒரு 3-year-old child. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆக்டோபஸ் இஸ் a very very smart intelligent species. ஸோ அதனால் வந்து இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் சம்திங் which is just for humans அப்படின்னு கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ஆக்டோபஸ் வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் உயிர் வாழுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து will not be even existing because octopus will rule the world. So they are more intelligent than us. ஸோ அதேமாரி ஆர்காஸ், கில்லர் வேல்ஸ், ஸோ they are very intelligent compared to other வாட்டர் பேஸ்டு மேமல்ஸ். ஸோ வாட்டர் பேஸ்டில் டால்ஃபின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப, கிரேட் ஒயிட் ஷார்க்ஸை கம்பேர் பண்ணுறப்ப, ப்ளூ வேலை கம்பேர் பண்ணுறப்ப, யூனோ வை ஆர்காஸ் ஆர் மோர் ஸ்மார்ட்டர். அண்ட் ஸோ இந்தமாரி வந்து எப்படி வந்து இந்த விஷயம் வந்து ஹவு தீஸ் திங்ஸ் எவால்வ். அண்ட் அதேமாரி வந்து இப்போ நம்ம ஒருவேளை ஹியூமன்ஸ் வந்து நம்ம லெட்ஸ் சே ஹியூமன்ஸ் வந்து இட்ஸ் பை ஃப்ளூக் ஆஃப் நேச்சர் அப்படின்ற மாரி நம்ம கன்சிடர் பண்ணாலும் ஹியூமன்ஸ் இல்லாமல் எத்தனை ஸ்பீசிஸ் வந்து உருவாகியிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து ஏன் வந்து நெய்பரிங் பிளானட்ஸில் இல்லை. அண்ட் தெர் இஸ் லைக் சன்லைக் நிறைய ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. அண்ட் அதை சுற்றி வந்து பிளானட்ஸ் இருக்குது. ஏன் வந்து அந்த பிளானட்ஸில் வந்து இந்தமாரி ஒரு லைஃப் ஃபார்ம் இல்லை. அண்ட் வை வி ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பாட் இட். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் சே இஃப் ஐ எம் த கை லைக் அன் அட்மின் கை ஹூ இஸ் கிரியேட்டிங் தி சிமுலேஷன்ஸ், எனக்கு லாஸ்ட் திங் ஐ வாண்ட் டு டூ இஸ் சிமுலேஷன்ஸ்குள்ளார வந்து ஏதாவது ஒரு பக் வந்துட்டு அதை போய் ரிசால்வ் பண்ணுறது. இந்த விஷயம் தான் வந்து விச் வில் பி மை பெயின்ஸ் டேக்கிங் திங். ஸோ அதனால் வந்து மேபி த சிமுலேஷன் தட் வி ஆர் இன் ரைட் நவ் which is allowed to have only one civilization. வேறு எந்த ஒரு சிவிலைசேஷனுமே இல்லை. அண்ட் ஆல்சோ நம்ம பார்க்குற விசிபிள் யூனிவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்ரி டைரெக்ஷனில் வந்து இட்ஸ் ரிசம்பிள்ஸ் த சேம். அண்ட் வாட் இஃப் ஒரு ஆஃப்டர் பியாண்ட் அ பாயிண்ட் இட் இஸ் ஜஸ்ட் அ வால்பேப்பர். ஏன்னா கேம்ஸில் அதுதானே பண்ணுறோம். ஸோ ஐம் ஜஸ்ட் திங்கிங் எவ்ரி திங் ஃப்ரம் ஒரு கேம் இன்ஜின் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு கேம் டிசைனர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் யோசிக்கிறேன். கேம் டிசைனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கார் ரேஸ் கேம் ஆச்சு அப்படின்னா, கார் ரேஸ் வந்து ஆரம்பிக்கிற இடத்துல நீங்கள் வந்து கார் வந்து ஸ்லோவாக போய் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நிற்கும். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் வந்து அப்படியே டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். அந்த ரோடு வந்து பலபலன்னு இருக்குது, அண்ட் பின்னாடி வந்து லைட்லாம் இருக்குது, மக்கள் நடந்து போயிட்டுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த கார் வந்து ஸ்பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு ட்ராக் ரேசிங் கார் அது ஸ்பீட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதுலாம் வந்து விஷுவல்ஸ்லாம் வந்து ஒரு பிளர் ஆகிடும். ஸோ அந்த பிளர் ஆகிற விஷுவல்ஸில் நீங்கள் ஆக்சுவலி வந்து அந்த காரை ஸ்டாப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டில் மட்டும்தான் வந்து நிறைய டீட்டெயில்டான மாடல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கேமரா வந்து நம்மளால் ரொட்டேட் பண்ணி ஜூம் பண்ணிலாம் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக தெரியணும் அப்படின்ட்டு. அதேமாரி அந்த கார் வந்து ஸ்பீடாக ரேஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் NFS எந்த கேம் விளாண்டாலும் சரி, அந்த இன்பிட்வீன் ரேசிங் ஜோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ் மாடல் மாதிரி இருக்கும். அதாவது ஜன்னல் மாரி வரைஞ்சிருக்கும், ஜன்னல் மாரி ஒரு இன்டென்டேஷன் இருக்காது, ஜன்னல் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அண்ட் அதுமாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வாட் இஃப் நம்ம பார்க்குற யூனிவர்ஸ் வந்து நம்ம டெலஸ்கோப்போட மேக்ஸிமம் ரீச் வரைக்கும் வந்து அங்கங்கே தே ஹவ் பிளேஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வாட் இஃப் இஸ் ஜஸ்ட் அ பேக் ட்ராப். ஏன்னா நம்மளால் வந்து அதுக்கு மேலே வந்து வி cannot even bounce back. நம்மளோட ரேடியோ வேவ்ஸ் வந்து will not be bounce back. ஸோ அப்போ வந்து we will not be able to see anything beyond that point. So that's one thing. And நெக்ஸ்ட்டு வந்து கோயின்சிடென்ஸ். ஸோ கோயின்சிடென்ஸ் வந்து
இப்போ வந்து லெட்ஸ் சே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கோஇன்சிடென்ஸ்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். அதை நம்ம போட்டு வர அதே ஷர்ட் கலர் வந்து யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அதே ஃபங்க்ஷனுக்கு போட்டு வருவாங்க. அண்ட் இதேமாரி நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். அண்ட் அதேமாரி நம்மளோட ஃபேஸோட ரிசம்பிளன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பேர் சொல்லுவாங்க, உங்களை வந்து பார்த்தா அந்த ஆக்டர் மாதிரி இருக்குது, இந்த ஆக்டர் மாதிரி இருக்குது, இவரை மாதிரி இருக்குது, அவரை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மொத்தமாக ஒரு ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 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 100 டிஃப்ரெண்ட் ஃபேஸ் டைப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கண்ணுக்கினெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் அட்ஜஸ்ட் பண்ண வேறு ஒரு ஃபேஸ் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ஃபேஸே இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ஐ திங்க் திஸ் அகெயின் கம்மிங் பேக் டு ஒரு கேம் டெவலப்பராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு GTA மாரி ஒரு கேமில். ஸோ அப்போ நீங்கள் போனோடனே உங்களுக்கு என்ன கலர் ஹேர் வேணும், அண்ட் என்ன டைப் ஆஃப் ஐப்ரோஸ் வேணும், அண்ட் கண் என்ன கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி எல்லாத்தையும் மாற்றுவீங்க. மாற்றிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஓகே அந்தமாரி ஒரு கேரக்டர் வரும். ஸோ ஐ திங்க் நம்மளோட சிமுலேஷன் படி வந்து when the babies are formed, the parameters are all set. ஏன்னா அது வந்து it is not given to us to design it, so probably it's automatically done by the AI. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கம்ப்யூட்டிங் பவர் அண்ட் ஸோ நம்மளோட டெக்னாலஜி க்ரோத் இந்த விஷயம்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம கம்ப்யூட்டிங் பவர் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸாக வந்து இருக்கிற அந்த க்ரோத் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டிங் பவர் வந்து வரவே இல்லை. அண்ட் இது வந்து இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவிலைசேஷன் ரீபூட்ஸ் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அது வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பண்ணோம். ஸோ நம்மளோட சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா இந்த லமூரிய கண்டமாக இருக்கட்டும், இல்லை அட்லாண்டிஸாக இருக்கட்டும், இந்தமாரி சில விஷயம்லாம் வந்து நம்மளோட லிட்ரேச்சரில் நிறைய லிட்ரேச்சரில் இருக்குது. ஈவன் க்ரீக் லிட்ரேச்சரில் வந்து மற்ற சிவிலைசேஷன் பற்றி இருக்குது. அட்லாண்டிஸ் பற்றி நிறைய டிஃப்ரெண்ட் அட்லாண்டிஸோட ரிலவெண்ட் இல்லாத கண்ட்ரீஸ், அந்த ஃபோர்க்லோர், அதாவது அந்த நாட்டுப்புற பாட்டு அந்தமாரி விஷயத்தில் வந்து வராத கண்ட்ரீஸில் கூட அட்லாண்டிஸ் பற்றி இருக்குது, லமூரியா பற்றி இருக்குது. ஸோ இந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் பற்றி இருக்குது. பட் அந்த சிவிலைசேஷன்ஸ் அவ்வளோ ஒரு கிரேட்டரான ஒரு சிவிலைசேஷன்ஸ், அவ்வளோ ஒரு சஃபிஸ்டிகேட்டடான சிவிலைசேஷன்ஸ் எப்படி வந்து அழியும்? ஸோ ஒரு ரீசன், ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து எப்படி வந்து அது அழிஞ்சாலும் எப்படி வந்து மனுஷங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 வருஷம் இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து அதோட சாலிட் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை. நம்ம வந்து சோனார் வச்சு கிட்டத்தட்ட ஓஷன் ஃப்ளோர் எல்லாத்தையும் மேப் பண்ணுறோம். எத்தனையோ ஆயில் ரிக்ஸ் வந்து ஓஷனில் பண்ணிகிட்ருக்கிறோம். எவ்வளவோ எவிடன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பட் இருந்தாலும் ஏன் வந்து அந்த ஒரு ஏன்ஷியன்ட் ஒரு சஃபிஸ்டிகேட்டட் சிவிலைசேஷனோட ஒரு ப்ரூஃப்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. அவங்களோட டெக்னாலஜி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் மாரி அவங்க யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் நம்மளுக்கு ஏன் கிடைக்கல? ஒருவேளை அந்தமாரி எதுவுமே நடக்கலையா? இப்படி இருந்தாலும் ஏன் வந்து அந்த ப்ரூஃப்ஸ் எதுவுமே இல்லை? மேபி ஒரு ரீசன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் கம்மிங் பேக் டு த கேம் டெவலப்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் இந்தமாதிரி ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் சம்திங் கால்ட் மேப் எடிட்டர். ஸோ அந்த கேமோட சிமுலேஷனுக்குள்ளார நீங்கள் போய்ட்டு அதில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மணல் வேணுமா நீங்கள் போட்டுக்கலாம், பக்கத்தில் ஒரு மலை வேணுமா, அதில் என்னென்ன மரம்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த என்டையர் மேப்பை வந்து நீங்களே டிசைன் பண்ணலாம். ஒரு வேர்ல்டே நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ மேபி வந்து இந்த சிமுலேஷனுக்குள்ளார யாரோ வந்து அந்த பர்டிகுலர் சிமுலேஷனை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ப்ராபப்ளி அங்கே இருந்த ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த க்ராப்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு அந்த இடத்துல வந்து they would have erased all the evidences, but there should be some still little bits of evidence will be there, but it will all be buried under. So that is one thing. ஏன் வந்து இந்த சிவிலைசேஷன்ஸ் வந்து ரீபூட் ஆகுது? ஸோ தட்ஸ் அ திங். மேபி வந்து when we cross the technology limit, ஸோ நம்ம வந்து அந்த டெக்னாலஜிக்கல் பவர், நம்மளோட கம்ப்யூட்டிங் பவர் வந்து when it crosses a certain limit, then we will have the capacity to know whether we are in a simulation. ஸோ அந்த லிமிட் வரப்போ வந்து ஐ திங்க் we are getting rebooted. ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து there is something called Drake's equation. ஸோ அந்த Drake's equation படி வந்து the logical possibility ஆஃப் எப்படி வந்து நம்ம ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீஷீஸ் வந்து எப்படி வந்து பை ஃப்ளூக் ஆஃப் நேச்சர் வந்து எவால்வ் ஆகி வரோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படி வச்சுக்கிட்டாலும் இதேமாரி ஃப்ளூக் ஆஃப் நேச்சரில், இதேமாரி செட் ஆஃப் பிளானட்ஸில், இதேமாரி வித் ரைட் கண்டிஷன்ஸ், வித் சன் அண்ட் ஒரு பக்கத்தில் க்ளோசஸ்ட் ஸ்டார் அண்ட் பிளானட் வித் ரைட் டிஸ்டன்ஸில் ஒரு வார்மான டெம்பரேச்சரில் வித் லிக்விட் வாட்டர் இருக்கிற பிளானட்ஸ் வந்து ஈவன் நம்ம இப்போவே பார்த்தீங்கன்னா கெப்லர் வந்து நிறைய பண்ணியிருக்கு. கெப்லர் டெலஸ்கோப் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அந்தமாரி பிளானட்ஸில் த சான்சஸ் இஸ் லைக் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பிளானட்ஸில் அவ்வளோ இன்டெலிஜென்ட் சிவிலைசேஷன்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இந்த ஏலியன் இன்வேஷன்ஸ் இந்த தியரிலாம் இருக்குல்ல, ஸோ அப்பப்போ வந்து ஏலியன் விசிட்ஸ் வருது அண்ட் ஸ்பேஸ் ஷிப்ஸ் வருது, அது வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 3 or 4 இன்சிடென்ட்ஸ் மட்டும்தான் வந்து பப்ளிக்காக வந்து அவுட் ஆகிருக்கு.
ஸோ இந்தமாதிரி நம்ம ரேடாரில் வந்து ஒரு அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மற்றபடி அதுக்கும் இன்னும் கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃப்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னும் பேரலல் யூனிவர்ஸ் இருக்குது அண்ட் மல்டிவர்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி வந்து கான்செப்ட்ஸ் மேலே கான்செப்ட்ஸ் இருக்குது. அண்ட் இவ்வளோ இருந்தாலும் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய பில்லியனர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து எலான் மஸ்க்கு அந்தமாரி சில பில்லியனர்ஸ் தெரியாமல் வந்து நிறைய பில்லியனர்ஸ் வந்து தே இன்வெஸ்டிங் ஆன் அ சீக்ரெட் ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா வந்து தேர் ஹையரிங் MIT சயின்டிஸ்ட். ஸோ அந்த MIT ஆக்ஸ்ஃபோர்ட் இந்தமாரி டாப் சயின்டிஸ்ட்டை ஹையர் பண்ணி தே வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த சிமுலேஷன் இஸ் டிசைன்ட். ஸோ தே ஆர் லைக் 50-50 லைக் டு 50-60 % வந்து தே ஆர் ப்ரிட்டி கான்ஃபிடென்ட் தட் வி ஆர் லிவிங் இன் அ சிவிலைசேஷன், ஒரு சிமுலேட்டட் சிவிலைசேஷனில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுல வந்து தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டு டூ அ ரீசர்ச் பண்ணிவிட்டு இந்த சிமுலேஷன்லேருந்து எப்படி வெளியில் போகிறது அப்படின்றத பற்றியும் வந்து தே வாண்டட் டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகே, ஸோ that's it for this video guys and hope you enjoyed it. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஹேக்கிங் வீடியோ நான் ஒர்க் பண்ணுறேன். அந்த மூவிஸில் வந்து டெபிக் பண்ணுற ஹேக்கிங்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டி, எந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ஒன்று ஒர்க் பண்ணுறேன். வில் ஃபினிஷ் இட் அண்ட் சென்ட் இட் த்ரூ. இந்த வீடியோ வந்து நடுவில் குறுக்கால் வந்துருச்சு. இது என்னென்னா நம்மளோட தம்பி ஒருத்தர் வந்து இந்த டாபிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஸோ அவர் வந்து இந்த டாப்பிக்கை சொல்லிட்டு இருந்தார், மேட்ரிக்ஸ் படத்தை பற்றி சொன்னாரா. ஸோ அப்படின்ட்டு மேட்ரிக்ஸ் படம் கொண்டாரு பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கே இந்த டாபிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ நடுவில் வந்துருச்சு. ஸோ அதை அடுத்தது வந்து ஹேக்கிங் வீடியோ இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து அதுக்குள்ளார ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து ஐ வில் டூ தட் as well. Okay guys, let's catch up again in another video. Thank you so much. Cheers.